श्रीमच्चटारियतिराजपरो भयन्तृ यो हीन्त्रशुक्तिदधिभाषितवक्त्रपद्मं शान्ध्यादिशत्गुणगणं करुणासमुद्रं श्रीरङ्गराजयतिराजमहं प्रपद्ये। अभगतमदमानैः रन्तिमोगायनिष्ठैः अधिगतपरमात्तैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृदिभिः निर्जितक्रोधलोपैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। आर्वञ्जो यत्पदसरसिजत्वं पूर्वे मूर्ध्ना यस्यान्वयमुपगता देशिका मुक्तिमाभू। सोऽयं रामानुजमुनिरभिस्वीयमुक्तिं करस्तां यत्सम्बन्धादमनुतगतं वर्ण्यते कूरनाथः। यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। திருக்கோளூர் என்கிற திவ்யதேசத்திலே வசித்து கொண்டிருந்ததான பெண் பிள்ளையானவள் அந்த திவ்யதேசத்திலிருந்து வெளியேறிட சுவாமி எம்பெருமானாரிடத்திலே இந்த குணம் அடியனுக்கு இருந்தால் அடியன் இங்கு இருக்கலாம் என்று சொன்ன 81 வார்த்தைகளை திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தைகள் என்று நாம் ஒருவாறாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினம் 10வது வார்த்தை, முதலடியை பெற்றேனோ அகல்யைப் போல அகழியைப் போலே என்ன. முதலடி அப்படின்னு சொன்னால் உலகத்திற்கெல்லாம் முதல்வனாக இருக்கக்கூடியதான எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஸ்பர்சிக்கும்படியான பேறு பெற்றேனோ என்ன வினவுதா போலே முதலடியை பெற்றேனோ அகலியை போலே என்று அமைய பெற்றிருக்கிறது. சாட்சாத் எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷமானது அகலிகைக்கு ஏற்பட்டு சாப விமோச்சனம் பெறுகிறாள். இந்த விருத்தாந்தமானது ஸ்ரீமத் ராமாயணத்திலே காணப்படுகிறது. கௌதம மகரிஷி அவருடையதான பத்னியாக விளங்கக்கூடியவள் அகல்யை அகலிகை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆசிரமத்திற்கு தக்கவாறு கிரகஸ்தாசிரமத்திலே இருந்து பகவானை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்திலே ஒரு நாள் கௌதம மகரிஷியானவர் சித்தஞ்சிறுகாலே தன்னுடைய அனுஷ்டானாதிகளுக்காக தீர்த்தமாட ஓடும் என்று தீர்த்தமாட சென்ற பொழுது இந்த அகலிகையின் மேலே காம எண்ணம் கொண்ட தேவேந்திரனானவன் கௌதம மகரிஷியினுடைய உருவத்திலே வந்து அகலிகையை புணர்கிறான். அந்த சமயத்திலே அகலிகைக்கும் தெரிந்து விட்டது இவர் கௌதம மகரிஷி கிடையாது என்று சொல்லி. ஆனால் ஏதோ சஞ்சல புத்தியின் காரணமாக இவளும் அதற்கு இசைகிறாள். அனுஷ்டானத்திற்காக சென்றிருந்த கௌதம மகரிஷி தன்னுடைய அனுஷ்டானங்களை சீக்கிரமான காலத்திலே பூர்த்தி பண்ணிவிட்டு ஆசிரமம் மேற வருகிறார். அப்படி வரக்கூடியதான சமயத்திலே தேவேந்திரன் அங்கே இருக்கிறான். என்ன நடந்தது என்ற விஷயமானது கௌதம மகரிஷிக்கு ஞான திருஷ்டியின் காரணமாக உணர்கிறார். தன் அனுஷ்டானத்திற்கு சென்றிருந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை உணர்கிறார். அதை உணர்ந்து கொண்டு இப்படி ஒரு ரிஷியினுடைய பத்னியை கூடியதனாலே நீ ஆண்மையற்று போக கடவாய் என்று சொல்லி தேவேந்திரனுக்கு சாபம் விடுகிறார். அதே போல தர்மபத்னியானவள் தர்மத்தோடு இருக்க வேண்டும். நீ அந்த தர்மத்தை மீறி கேவலமான சரீரத்திற்கான ஒரு அனுபவத்திற்காக தேவேந்திரனோடு இசைந்தாய். அதனால நீ 1000 ஆண்டு காலங்கள் யார் கண்ணிலேயும் படாமல் இந்த ஆசிரமத்திலேயே சாம்பலாக இருக்க கடவாய்னு சபித்தார். சில இடங்களில் கல்லுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சாம்பலாக இருக்க கடவாய் அப்படின்னு சபித்ததாகத்தான் இருக்கிறது. அது ரொம்ப வருத்தப்படுகிறாள். ஏதோ அடியன் அவசர புத்தினாலே பண்ணிவிட்டேன், சஞ்சலத்தினாலே பண்ணிவிட்டேன், இதற்கு என்ன விமோச்சனம்னு இதை அவர் அனுகிரகிக்க போகணும்னு சாதிக்க உடனே அதற்கு கௌதம மகரிஷி சொல்கிறார், லோகத்திற்கு முதல்வனான எம்பெருமான் ராமனாக திருவதாரம் பண்ண போகிறான். அப்படி ராமனாக திருவதாரம் பண்ணும் பொழுது அவன் இந்த ஆசிரமத்திற்கு வரும்படியான சூழல் அமையும். விஸ்வாமித்திரரானவர்
இங்கே அழைத்து வருவார். இப்படி அழைத்து வரக்கூடிய காரணத்தினாலே அவருடைய திருவடி ஸ்பர்ஷத்தினாலே நீ பாப விமோக்ஷனம் அடையக்கடவாய்னு சொல்லுகிறாள். அதன்படியே தசரதனுடைய குமாரனாக ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணி விஸ்வாமித்திரனுடைய யாக சம்ரக்ஷணத்திற்காக சக்கரவர்த்தி திருமகன் சென்றிருந்து யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு அவரோடு திரும்ப வரும்பொழுது மிதுராபுரிக்கு போகக்கூடியதான வழியிலே கௌதம மகரிஷியுடைய ஆசிரமத்திற்கு சக்கரவர்த்தி திருமகனும் இளையபெருமாளும் விஸ்வாமித்திரனுமாக வருகிறார்கள். அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டு அகலிகை பாப விமோக்ஷனம் பெறுகிறாள். அதன் பின்னாடி அகலிகையும் கௌதம மகரிஷியும் இருவரும் சேர்ந்து எம்பெருமானை ஆராதிக்கிறார்கள். எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் பட்டவுடனே அவள் அந்த பாபத்திலே இருந்து விடுபடுகிறாள். கௌதம மகரிஷியும் திரும்ப ஏற்றுக்கொண்டு தங்களுடைய கைங்கரியங்களை செய்கிறார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே காட்டப்படுகிறது. அப்படியாக எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் அடியேன் கிடைக்கப் பெற்றேனோ, ஒருவேளை இந்த திருவடி சம்பந்தமானது அடியனுக்கும் கிடைக்கப் பெற்றிருக்குமே, ஆனால் அடியேன் இந்த திருக்கோலூரிலே வசிக்கலாம். அப்படியாக ஒரு பாக்கியமும் இல்லாதவள், அடியனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் எம்பெருமானிடத்திலே இல்லாது போன்றுதான் அடியன் இருக்கிறேன். அடியன் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதை ஒரு மனசில் ஒரு கவலையாக கொண்டு திருக்கோளூர் அம்மாளானவள் ஊரிலிருந்து புறப்படுகிறேன் அப்படின்னு காண்பிக்கிறார். முதலியை பெற்றேனோ அழியைப் போலே இந்த பாக்கியம் அடியனுக்கு கிடைக்கப்பெறவில்லையேன்னு சொல்லி மிகவும் வருத்தமுட்டு எம்பெருமானாரிடத்திலே இந்த வார்த்தையை விண்ணப்பிக்கிறாள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், திருக்கோளூரம்மாள் திருவடிகளே சரணம், பெரியஜீயர் திருவடிகளே சரணம், ஸ்ரீரங்கநாராயணஜீயர் திருவடிகளே சரணம்.